மிஸ்டர் கங்காதரன். எஸ் சார். 2 கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராஃபர் திலீப் தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். பாஸ், அந்த போட்டோகிராஃபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களாம் பாஸ். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ், அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர். பாஸ், எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். तुम नहीं महल लो लो लाला सब्ज देखो मैंने देखो தரட்டா அப்படிதான் தர கதவை இழு படவா ராஸ்கல இழு சிட்டட்டி தரட்டா கெட்டி ஓதே வாப்பா வா 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 மதுசா வா தள்ளி உள்ள தள்ளி அப்பா அலெக்ஸ் ரஞ்சன் சும்மா இருறா ஒரு இடமா சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளையற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா, உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவன்ட்டெல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணையெல்லாம் கொண்டாங்க போ. படமாக்கி செவுத்துல மாட்டிலங்கறியா? நீங்க போறீங்களா? சொல்லு. யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு. இந்த பையன் அடிக்க போறேன். நீங்க இருங்க. சொல்ல மாட்டான் போல இருக்கு. அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மூளை கொப்பிடிச்சு வெளியே வரும், காக்கா குருவி சாப்பிடும். இவன் மூளை அதுங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ? சொல்டா சொல்டா பேமானி. இவன் சொல்ல மாட்டான். நல்லா நடுவுல வைங்க, டக்குனு மூளைக்கு. கண்ணு பாப்பா கர கண்ணாடி போட்டுக்கிட்டு வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? இரு, சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்புறான். நீ இருக்கிய? நீங்க சும்மா இருக்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்சான்? சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க.
குட் ஈவினிங். கொஞ்சம் சீக்கிரம் பசிக்குது. முதல்ல மெடிசன், அப்புறம் சாப்பாடு. மெடிசன் சாப்பாடு, மெடிசன் சாப்பாடு. என்ன பார்த்தா வாதிஸ்தானா தெரியுது. உங்க மனசு மாதிரியே உங்க வியாதியும் வெளியே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கு. கோமான் சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. வா நிஷா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாம் கேட்கலாம். செத்து போன விக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்காக உயிரே ஓடிக்கூடியா ஒரு சின்சியரான சர்வெண்ட். பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்ல பாஸ், அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. Is it? ஆமா பாஸ். Are you sure? டெஃபினட் பாஸ். I see. Then? நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன். பாஸ், ஏழைங்களுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த 2 பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து என்னவோ ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அதை வீட்டுல இருந்து யாரோ ஒரு தட்ட கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமா தான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட கொடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடவே மாட்டேன். நிஷா குட்டி, இப்போ நான் உன்னை கொல்ல போறேன். எனக்கு எல்லா தவங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்கடல்ல ஓட்டை இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா துப்பாக்கி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நிஷா குட்டி. நிஷா, நீயே சுட்டிக்கிறியா இல்ல நானா சுடுட்டுமா? Come on, baby. You